அக்பர் பாஷா அல்லா பேரை சொல்லித்தா எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுப்பா. அங்கேயே நில்லுங்க. இல்ல பாஷா, எங்க தொழில் விவகாரம் இதுல தலையிட வேண்டாம். என்னடா பெரிய தொழில்? பொறுக்கி பசங்களா, பொம்பளை வியாபாரம் பண்றதுக்கு பேரு தொழிலா? நீங்க செய்யற தொழிலுக்கு ஒத்து போறதா இருந்தா ஏன்டா அந்த பொண்ணு இப்படி ஓடி வருது? பேசுறதுக்கு இது வேணா நேரம். தூக்கிட்டு வர அவளை. சாலா மாமா, ஏன் இப்படி நடுங்குற? பயமா இல்ல குழுவுறா? உக்கார். காப்பிமா, சாப்பிடு. ஏமா, இந்த நாய்கிட்ட நீ எப்படி மாட்டிக்கிட்ட? பட்டத்துக்கு புதுசா? என் பேர் கஸ்தூரி. பூஞ்சோலைங்கிற கிராமத்துல நான் பள்ளிக்கூட டீச்சர். வாய்மையே வெல்லும், தர்மம் தலை காக்கும். இப்ப நான் போர்ட்ல எழுதுறத அப்படியே பார்த்து நீங்களும் எழுதணும். ஏண்டா, படிக்க வந்தியா இல்ல படம் பார்க்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் வந்தேன். எவ்வளவு நெஞ்சு தைரியம்! செய்யறதும் செஞ்சுட்டு திமிரா பேசுறேன்.
எதுக்காக இவன் நடிச்சீங்க? அந்த கேள்வி என்ன கேட்கறதுக்கு முன்னால உங்க தம்பியை விசாரிச்சீங்களா? இட்ஸ் none of your business. விசாரிக்கிறதும் விசாரிக்காததும் என்னோட இஷ்டம். ஏன் அடிச்சீங்க? பாடம் படிக்கிற இடத்துல உங்க தம்பி பார்த்த படம் இது. ஏதோ சின்ன பையன் தெரியாம பாத்துட்டான். சின்ன பையன் பாக்குற படமா இது? உங்க மாதிரி சப்போர்ட் பண்றவங்க இருந்தா பசங்க உருப்பட்ட மாதிரி தான். மிஸ், hold your tongue and mind your business. மிஸ்டர், give respect and take respect. You bloody. என் ஊர்ல, என் ஸ்கூல்ல, என் பிச்சை காசுல வாழ்ந்துகிட்டு நீ என்னையா எதிர்த்து பேசுற? ஜாக்கிரதை, நீ சின்னப்படி பசங்களுக்கு தான் டீச்சர், எனக்கு இல்ல. கிளாஸ் ஒழுங்க கவனி. பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வருதுடோ, வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துறது போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு குளிர்ந்துச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும் நான் வேணும்னு உங்க மேல ஆசைப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கத்து கொடுத்ததை விட கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வேலை இதெல்லாம். இந்தாமா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊரு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. Idiot. அவ குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போ, போடா. இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே. நம்ம ஊரு வெள்ளித்தேர்தா. அட ரசனை கட்ட முண்டம், தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். யாரு அந்த தங்கத்தை? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஒருத்தி தண்ணியா குளிக்கிற இடத்துக்கு வந்து பாத்துக்கிட்டே நிப்பேன். அது வந்து யாரோ 2 பேர் இந்த துணி எடுத்துக்கிட்டு. ஆமா, யாரோ 2 பேர் துணி எல்லாம் எடுத்து போ பார்த்தாங்க. அவங்கள அடிச்சு விரட்டிட்டு நீங்க மட்டும் தண்ணியே பார்க்க வந்தீங்களாக்கும். உங்களுக்கெல்லாம் மீசை, பேண்ட், சட்டை எல்லாம் படகாட்டி. உங்களெல்லாம் எவனும் கேட்க மாட்டாங்கிற தைரியம். வெளியே தெருவு போனா பின்னாலேயே வர்றது, கோயில் குளம்னாலும் பின்னாலேயே சுத்துறது. மானம் கட்ட ஜன்மம். மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடு. சொல்றது உரைக்கலனா சூடு எழுத்துருவேன். பொம்பளை பொறுக்கி. இருக்கிற ஊர் சொந்தம், படிக்கிற ஸ்கூல் சொந்தம், 4 சொந்தம்.
இது வரைக்கும் வெளியே சுத்தினது போதாதுன்னு இன்னைக்கு வீட்டு முன்னாடியே வந்து நிக்குது நாய். என்னடி சொன்ன? நாய் என்ன? போனா போகுது டீச்சர் ஆச்சுன்னு மரியாதை கொடுத்தா பொம்பளை புரிக்க நான் சொன்னேன் காட்டுறேன். டிக்கெட் பிளீஸ். உங்களதாமா டிக்கெட்டை கொடுங்க. ஏமா கேட்கறது காதல வேலை? டிக்கெட்டை கொடுமா. இருந்தா கொடு, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குது. இதுக்கு என்ன கஷ்டமோ ஏதோ, எனக்கு என்னமோ இவனுக்கு உதவி செய்யணும் போல தோணுது. தயவு செய்து பெனால்ட்டியோட எவ்வளவுன்னு சொல்லுங்க, பணத்தை நான் கொடுத்துறேன். அம்மா வாங்கடா கண்ணுங்களா. இனி உனக்கு ஒரு குறைவும் வராது கஸ்தூரி. அம்மா வாட்டம் நானு, அக்கா தங்கச்சிங்களாட்டம் இவங்க, அண்ணனாட்டம் அவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா மச்சா மாதிரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எல்லாம் குழந்தைய மேல மாடியில ரூம்ல கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வையே. குழந்தை வாடி போயிருக்குது. போடா கண்ணு. என்ன இதெல்லாம்? இந்த இடம், அந்த அம்மா பேசின விதம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னால அலங்காரம் பண்ணுவாங்களே, அது மாதிரி தாம்மா இதுவும். கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிச்சு தினமும் பல புருஷனை தேடி தருவாங்க எங்க முதலாளி அம்மா. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி சீவி சிங்காரிச்சு சிரிச்சு பேசி நல்லபடியா நடந்துகிட்டா அந்த அம்மாவை உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்க. இல்ல நல்ல பாம்பா மாறிடுவாங்க. என் அனுபவத்தை சொன்னேன். வரம்மா. அடடே வாங்க 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 வாங்க. ஐயா என் வீட்டுக்கு வர நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. சௌக்கியங்களா? உட்காருங்க. ஆமா, கூப்பிட்டமிச்சியாமே, என்ன விஷயம்? காஷ்மீர் ஆப்பிள், காவல் திராட்சை, வயசு இளசு உங்களுக்காக மேல காத்துக்கிட்டு இருக்கு. மங்களம், அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தெய்வமே என்ன காப்பாத்துன்னு ஓடி வந்து விழுந்தப்பதான் அந்த தெய்வமே நேர்ல வந்த மாதிரி நீங்க என்ன காப்பாத்துனீங்க. தெய்வமா? நானா? என்னை பத்தி அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாதம்மா. அம்மா, உனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா?
எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு. அம்மா, அக்பர் பாஷாவுக்கு அத்தா, அப்பன், அண்ணன், தங்கச்சி யாருமே கிடையாது. நான் இந்த அடுப்போடையும் நெருப்போடையும் உறவாடுறவன். என்ன அண்ணேன்னு கூப்பிட்டு ஒரு புது உறவை ஏற்படுத்திட்டேன். இந்த உறவு என் ஆயுசு பூரா நீடிக்கணும்னு நான் விரும்புறேன். உனக்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னா நீ என் வீட்டிலேயே தங்கலாம். இதான் என் வீடு. வா. ஆமா, என்னமா அப்படி பாக்குற? இதான் என் வீடு. என் கூட இந்த சேரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்குறவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது. ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க. பகல்ல பல கட்சிக்காரர்கள் எங்களை தேடி கொடியோட வருவாங்க. ஆனா ராத்திரில போலீஸ்காரன் தடியோட வருவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. காரணம், நாங்களும் புறம்போக்கு, நாங்க இருக்கிற இடமும் புறம்போக்கு. இந்த புறம்போக்குங்க தயவுல பதவிக்கு வர்றவன் தான் அந்த மறுநாளே எங்களை மறந்துடலாம். கொடி தூக்குறதும் நாங்கதான், அடி வாங்குறதும் நாங்கதான். பல செக்ஷன்ல புக் பண்ண வேண்டிய திருட்டு பையெல்லாம் பெரிய மனுஷனா வெளியே விளாத்திக்கிட்டு இருக்கான். செக்ஷனே என்னன்னு தெரியாத அப்பாவி எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கான். எங்க சேரியில பல இடங்கள்ல விளக்கே எரியலே நினைக்காத. இங்க பல வீட்டுல அடுப்பே எரியதில்லை. அதனால்தான் சேரியை சுத்தி நிறைய டீ கடையும் ஆப்ப கடையுமா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஆரிய பவான், புகாரி ஹோட்டல் எல்லாம். இப்படித்தான் சிரிக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக. அடடே, நீ சாப்பிட்டுக்க மாட்டியம்மா? ஆமா, தண்ணி ஊத்துற சாதமும் சுண்ட குழம்பு தான் இருக்கு. முதல்ல சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க. நானா? நான் சாப்பிட்டேம்மா. நான் போய் சாப்பிட்டேன்.